அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஆப்ரஹான்னு ஒருத்தன் ஆப்ரஹா காபத்துல்லாவை போய் எல்லாரும் தவாஃப் செய்யக்கூடாது, என்னோட இதுதான் தவாஃப் செய்யணும், என்னுடைய அவன் அழகா வைரம் வைடூரியம் இதெல்லாம் வச்சு கட்டி ஒரு பில்டிங் கட்டி எல்லாரையும் அங்கே வான்னு கூப்பிட்றான். மக்கள் அங்கே போகாததுனால காபத்துல்லாவை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய யானை படைகளை கூட்டிகிட்டு வரான், காபத்துல்லாவை அழிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ யானை கால் எடுத்து யானையால் வைக்க முடியல, உள்ள நகரவே இல்லை. அவ்வளோ பெரிய யானையை கூட்டிகிட்டு வராங்க, யானையால் வர முடியல, மறுக்குது. என்னென்னமோ செஞ்சு குத்தி பார்க்குறாங்க, இது பண்ணி பார்க்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் யானை வர முடியல, யானை வரல. சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா தான் படைத்த அந்த தன்னுடைய காபத்துல்லாவை காப்பாற்றுறதுக்காக அவ்வாபீல்னு ஒரு சின்ன 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 குட்டி 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 பறவைகள் அதனுடைய வாய்களில் வச்சு சின்ன சின்ன கற்களை வச்சு மேலேருந்து போட வச்சு அந்த யானைப்படையவே திருப்பி அனுப்புகிறான். அப்போது அது சின்ன சின்ன சுடுகற்கள். இந்த டெக்னிக்கை அல்லாஹ் படைச்ச இந்த டெக்னிக் மூலியமாக தான் துப்பாக்கிகளை படைச்சாங்க. அந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்தே இந்த காபத்துல்லா இருக்குது, காபத்துல்லாவை நம்ம வழிபட்டுருக்கோம். இப்போ அந்த காலத்துலேருந்தே துப்பாக்கிங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டது இந்த டெக்னிக் மூலியம் தான். மேலேருந்து அந்த சின்ன கற்கள் போடும்போது அது எப்படி துளைச்சி ஒருத்தவங்களை கொலை பண்ணுது அப்படிங்கிற டெக்னிக்கே அதுலேருந்து தான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லா. இப்போது அல்லாஹ் நினச்சா எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த அவ்வாபில் பறவைகள் யானைப்படைகளை துரத்தின கதை விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நடந்ததுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லா.